தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகே தன்னோ கருட பிரச்சோதியார். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது, தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நாங்களே போய் சில இடத்துல இடிச்சுக்கிறோம் சார், நாங்களே போசல்ல கால் அடிபட்டு போச்சு சார், அடிக்கடி ஒரு வாரத்துக்கு முன்ன இடிச்சுண்டா இன்னொரு வாரம் அடிச்சுன்னு இந்த மாதிரி சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய பரிகாரம். சரி, இதுக்கு முன்னே ஜாதகத்தில் எதனால் அப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேது திசை, சனி திசை, ராகு திசை, செவ்வாய் திசை, இப்படி பாவ கிரகங்கள் திசை நடைபெறுகின்ற காலமும், அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, கண்ட சனி இதுபோல் காலங்களிலும் இப்படி தொடர் விபத்துகள் நடைபெறுவது உண்டு. அதே சமயம் தசா புத்திகள் என்று சொல்லக்கூடியது 6, 8, 12 இது மாதிரி தசா புத்திகள் நடைபெற்றாலும் இப்படி நடைபெறுவது வழக்கம். அதற்காக அதில் நம்ம தப்பிச்சுக்கணும் இல்லையா? அதுலேருந்து என்ன சொல்லணும், இப்போ ஒரு ராசிக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு குரு திசை இருக்குது, அந்த குருவுக்கு அஷ்டமாதிபதி எப்படி இருக்காரு, அதே மாதிரி ஒரு ராசி மேஷ ராசி, அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 6ஆம் இடம், இது போல் பார்க்க சொல்ல இது மாதிரி தொடர்ந்து நடைபெறும். சரி, அதுலேருந்து வெளியில் வரணும், இது மாதிரி நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், விபத்துகளை நடக்கக்கூடாதுன்றதுன்னு எளிய பரிகாரம் நீங்களே செய்யலாம். இது மாதிரி ஒரு சில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சின்ன சின்ன பரிகார பொருள்கள், அதாவது வால் மிளகு, கருஞ்சீரகம், வெண்கடுகு, காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, இதை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, கருடன் சன்னிதி இருக்கு இல்லைங்களா? ஆலயத்தில் பெருமாள் கோயில் எல்லா கோயிலும் கருடன் கொடி மரத்தில் இருப்பார். அந்த கொடி மரத்தாண்ட நீங்கள் வாகனத்தில் போகிறன்னா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பைக்கு கார் எது இருந்தாலும் சரி, அந்த வண்டி சாவியை போய் அந்த கருட ஆழ்வார் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு 5 ஏலக்காய் அங்கே வச்சு சுவாமி கிட்ட வேண்டிட்டு அந்த ஏலக்காயை கொண்டு வந்து நீங்கள் பர்ஸு, அதாவது ஜென்ஸ் அந்த பர்ஸில் வச்சுக்கலாம், லேடிஸ் வந்து அவங்க பேக் வச்சுக்கலாம், அதில் கூட வச்சுக்கலாம். இதை வச்சு வீட்டை தொடர்ந்து வீட்டில் அடிக்கடி விபத்து நடக்குதுன்ற மாதிரி அவங்க நடு வீட்டில் கூட அதை வைக்கலாம். அது மாதிரி வச்சுன்னா அந்த வாகனங்கள்லேருந்து விபத்து ஏற்படாமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கேது திசை, சனி திசை, ராகு திசை, இது மாதிரி பாவகிரக திசை நடைபெறும். அவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு வெள்ளைக்கட்டி, பச்சரிசி, ஏலக்காய், முந்திரி, ஒரு பாக்கெட் நெய், இது கூட ஒரு மட்டை தேங்காய் நல்லா வச்சு ஒரு சிவாலயத்தில் கொடுத்துருங்க. ஏதாவது ஒரு சிவாலயத்தில் அதை கொடுக்கலாம். அப்படி எங்களுக்கு பக்கத்தில் சிவாலயம்னா விநாயகர் ஆலயத்தில் கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த தொடர் விபத்துகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இது ஒன்று. அடுத்தபடியாக நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு சூர தேங்காய் விடுறதும், சனிக்கிழமையில ஒரு சூரிய தேங்காய் ஆஞ்சநேயர் உடைக்கிறதும், இது ரொம்ப ரொம்ப விசேஷம். பலம் பொறுத்தீங்கன்னா பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் அதனால பெரிய பெரிய விபத்துகள் அடிக்கடி நிகழ்ந்து பாருங்க. இந்த தடுமாற்றங்கள், நம்மளே போய் மோதிக்கிறது, நம்மளே போய் இடிச்சுக்கிறது, வீடு தெரிஞ்சது இவங்களே போய் நிலப்பல் அதை வாசப்படி அதில் போய் இடிச்சுப்பாங்க. இது மாதிரிலாம் நடந்துட்டு அது மாதிரி தவிர்த்து கொள்வது இது ரொம்ப விசேஷம். அதே சமயம் நான் சொன்னேன் இல்லை, இந்த 5 பொருள் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 5 பொருளுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு துணியில் மூட்டை கட்டிடணும். ஒரு சிகப்பு கலர் துணியில் மூட்டை கட்டி வீட்டில் எல்லாரும் உட்காந்து சுற்றி போட்டு அதை வெளியே தெருவில் கொண்டாந்து வச்சு அதில் நெய் கொஞ்சம் ஊற்றி கற்பூரம் வச்சு எரிச்சிங்கன்னா இந்த தொடர் விபத்துகள் அடிக்கடி நிகழாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளி தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் அந்த விபத்துகளை இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மெசேஜ் இந்த விஷயத்தில் சொன்னதெல்லாம் எப்படி இருக்குன்றது நல்லா உணர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இது என்னைக்கு சுற்றி எரிக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை எரிங்க, ரொம்ப சிறப்பு. நன்றி நன்றி நன்றி.